அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் இருந்து விலகி தவேக கூட்டணியில் இடம்பெற்று அமைச்சரவையில் தற்பொழுது விசிக ஐயுஎம்எல் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் ஐயுஎம்எல் நிர்வாக குழு கூட்டம் கூடி அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளும் என்ற அண்மை தகவல் வெளியாகக்கூடிய நிலையில் தற்பொழுது அரசியல் களம் பரபரப்பாக காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல ஐயுஎம்எல் விசிக தவேக அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருக்க கூடுதல் விவரங்கள். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகி தவேக கூட்டணி இடம் பெற்று அமைச்சர் அங்கம் வகிக்க உள்ளதா விசிக ஐயுஎம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தவேக அமைச்சரவையில் விசிகாவுக்கு ஆதி திராவிட நலத்துறையும் ஐயுஎம்எல் கட்சிக்கு குறிப்பாக சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக தகவல் இருக்குது. மிக முக்கியமாக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்தான அதிகாரப்பூர்வ கடிதம் என்பது முதலமைச்சர் இரு கட்சியினர் அளிக்க கொடுப்பதாக கூட தகவல் இருக்குது. ஏனென்றால் எங்கள் அமைச்சரவையில் ஐயுஎம்எல் இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்டவை விடுதலை கட்சி உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் என இன்று காலையில் குறிப்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா பத்திரிகை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக விடுதலை கட்சியினுடைய தலைவர் தொகுதிர் உயிர்ப்புலை கூட்டத்தை கூட்டி அதன் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவோம் என்று தெரிவித்தார். மேலும் இரண்டாம் கட்ட தலைவர் அனைவருமே குறிப்பாக அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்ற எண்ணத்தையே வெளிப்படுத்துவதாக கூட தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் அதிமுக இடம்பெறும் பட்சத்தில் அதை நாங்கள் பரிசீலனை செய்வோம். ஏனால் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு போது நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்த நிலையில அவர் மிக முக்கியமாக தெரிவித்தனர் என்றால் தவேக தரப்பிலிருந்தே அதிமுகவிற்கு நாங்கள் இடம் தரவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்ததாக இன்று பத்திரிகை சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் இருக்க குறிப்பாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிலை என்னவாக இருக்கும் எதிர்பார்த்த நிலையில நாளை நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அனைத்து மிக முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலோசனை முடிவுகள் என்பது அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பே இருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணிக்கு வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்த ஐயுஎம்எல் குறிப்பாக தவேகவுடன் அமைச்சர் இடம்பெறும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் வெளியிடுதா ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அதே போல விடுதலை கட்சியும் மிக முக்கியமாக திமுக கூட்டணி சொல்லி வந்ததையே அவர்களும் அமைச்சர் இடம்பெற்றால் திமுக கூட்டணி வெளியிடுதா என்ற கேள்வியும் இருக்கிறது. இதற்கிடையில்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். The Chennai Silks in Mega Summer Sale.